ஃபஸ்ட்டு குவார்ட்டர் மேட்ச் அங்கே பெருங்கொண்டான் விடுதி வர்சஸ் ராஜகோபாலபுரம். டேஷ் வின் பண்ணி பெருங்கொண்டான் விடுதி பவுலிங் யூஸ் பண்ணியிருக்காங்க. மேட்சுக்கு 5 ஓவர் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் பவர் பிளே ராஜகோபாலபுரத்துக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இங்கே ஸ்ட்ரைக்கில் கண்ணன், நான் ஸ்ட்ரைக்கில் ரெட் மணி. பெருங்கொண்டான் விடுதிக்காக ஃபஸ்ட்டு பவர் பிளே போட்டு ஸ்டார்ட் பண்ண ஒயிட். ஃபர்ஸ்ட் ஓவரில் ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு ஸ்லோயர் ஃபுல் டாஸாக ஃப்ளைட் பண்ணி போட்டாருங்க. லெக் பை டாட் பால். ஃபர்ஸ்ட் பால் இங்கே டாட் பாலோட கான்ஃபிடண்டாக ஸ்டார்ட் பண்ணுறாரு ஒயிட். ஒரு நல்ல பேட்ஸ்மேன் செகண்ட்ஸா. செகண்ட் ஒன் மீண்டும் ஒரு ஃபுல் டாஸ் தப்பான லைனில் போட்டிருக்காருங்க. இங்கே அதை கரெக்டாக இங்கே பனிஷ் பண்ணிட்டாரு. ஃபர்ஸ்ட் பால் கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணார். ரெண்டாவது பால் தப்பான பாலுக்கு பவுண்டரியை மாற்றிட்டாரு. ஃபர்ஸ்ட் பவுண்டரி இங்கே கொண்டு வர்றாரு கண்ணன். அந்த டீமோட ஃபர்ஸ்ட் ரன்னாகவும் இருக்கும். அது நல்ல ஸ்டார்ட். நெக்ஸ்ட் ஒன் விட்டு கட்டுன்னு சர்க்கிளில் இங்கே நல்ல ஸ்டாப். இங்கே ஒரு ரன் இங்கே குயிக்காக ஓடிட்டாங்க. குயிக்காக ரன்னிங்னே சொல்லலாம். இங்கே இப்போ ஸ்ட்ரைக்கில் லெஃப்ட் பேட்ஸ்மேன் ரெட் மணி வராரு. நேற்று டேவில் செகண்ட் ரவுண்ட் மேட்ச்சில் எக்ஸலண்டாக பேட்டிங் அடி கொடுத்துருந்தாரு. பார்க்கலாம் இன்றைக்கி என்ன பண்ணுறாருன்னு. நெக்ஸ்ட் ஒன் மீண்டும் ஒரு ஃபுல் டாஸுங்க. கரெக்டாக இங்கே கேப்பை பில்ட் பண்ணிட்டாரு. பவுண்டரி போயிடுச்சுங்க. ஃபர்ஸ்ட் பால் இங்கே பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணுறாரு ரெட் மணி. அவருக்கான பேட்டிங் ஸ்டைல்லேருந்து நல்ல பேட்டிங். நெக்ஸ்ட் ஒன் ஒரு உடச்சி வந்த பால் பவர் பிளே காரணமாக கரெக்டாக ஃபீல்டரை தாண்டி பேக் டு பேக் பவுண்டரி கொண்டு வராருங்க மணி. பவர் பிளே ஓவர் எப்படி யூஸ் பண்ணணுமோ அது மாதிரி இங்கே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ராஜகோபாலபுரம் பவர் பிளே ஓவரோட லாஸ்ட் 1 more பால் ஸ்லோயர் ஃபுல் டாஸாக ஒயிட் ஏக்கரில் போட்டிருக்காருங்க. குயிக்கர் ரன்னிங்க. அங்கே சின்ன மிஸ் ஃபீல்டு. நல்ல ஒரு பேக்கப் தக்காளி. ஒரு ரன் இதோட இங்கே ஃபஸ்ட்டு பவர் பிளே ஓவர் முடிவடையுது. ஓவர் முடிஞ்ச நிலைமையில் 3 பவுண்டரி 2 சிங்கிள் 14 ரன் ஆடிருக்காங்க ராஜகோபாலபுரம். இன்னர் சர்க்கிள் 4 பேரோட. செகண்ட் ஓவர் கூட இங்கே கட்டர் ராஜா வந்திருக்காரு. ஸ்லோயராக கரெக்டாக இடத்துல தூக்கி போடாரு. பார்க்கலாம் ஸ்ட்ரைக்கில் 3 பவுண்டரி அடித்தா மணி. நல்ல ஒரு பேட்டலாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்லோயராக தூக்கி போட்டாருங்க கரெக்டாக இடத்துல. ஃபர்ஸ்ட் பால் டாட் பாலோட இங்கே கான்ஃபிடண்டாக ஸ்டார்ட் பண்ணுறாரு ராஜா. செகண்ட் ஒன் மீண்டும் ஒரு ஸ்லோயராக போட்டிருக்காருங்க. இங்கே ஸ்டிக் மேலே நினைக்கிறேன். ஒயிட் பாலுங்க. போன பால் ஒரு ஒயிடு மீண்டும் போட்டிருக்காரு. இங்கே போயிடுச்சுங்க. இங்கே பேட்டிங். தேர்ட் ஒன் மீண்டும் ஒரு ஸ்லோயராக போட்டிருக்காருங்க. அந்த அடி பறவை பார்த்தா இங்கே பேட்டை மறக்க விட்டுருக்காருங்க மணி. பேட்டை கிரிப்பு வலிக்கிருச்சுன்னு நினைக்கிறேன். எக்ஸலண்ட் பாலுங்க. இங்கே ஒரு 6 கொடுத்ததுனால அடுத்த பால் இங்கே எக்ஸலண்டாக போட்டிருக்காரு ஒயிட் லைனில். நல்ல கம்பேக் பவுலர். பவுலரோட நெக்ஸ்ட் ஒன் தப்பான பால் இங்கே கரெக்டாக அடிச்சிட்டாருங்க. ஆல்மோஸ்ட் லைனை தாண்டி அடிச்சிட்டாரு. இங்கே ஒரு பால் டாட்டு ஒரு பால் 6. அடுத்த பால் டாட்டு அடுத்த பால் 6. 2 6 பதிவு பண்ணியிருக்காரு ரெட் மணி. நல்லா பேட்டிங். நெக்ஸ்ட் ஒன் எக்ஸலண்ட் ஏக்கருங்க. இங்கே கரெக்டாக இங்கே கேப்பை ஃபில் பண்ணி ஆடி இருக்காரு. ஃபீல்டை தாண்டி பவுண்டரி போயிடுமா? பவுண்டரி போயிடுச்சுங்க. கரெக்டாக ஃபீல்டர் எங்கே இல்லையா அந்த கேப்பை பார்த்து கரெக்டாக அடிச்சிருக்காங்க. பேட்டிங் மணி. இங்கே பேக் டு பேக் பவுண்டரிஸ் அடிச்சு செகண்ட் ஓவரோட லாஸ்ட் 1 more பால். இதையும் டைமிங் இருக்குது அடிச்சிட்டாருங்க கண்டிப்பாக. லைனை தாண்டி போயிடுச்சு. 6 ஃபர்ஸ்ட் பவர் பிளே ஒருத்தர் வந்து ரெண்டாவது ஓவர் இங்கே எக்ஸ்பென்ஸ் ஓவராக மாற்றிட்டாங்க ராஜகோபாலபுரம். நல்லா பேட்டிங். இதோட 2 ஓவர் முடிவடையுது. மேட்சுக்கு 3வது ஓவர் பட ஹரிபிரசாத் வந்திருக்காரு. கையில் தான் போயிருக்கு. டேரக்ட் வாய்ப்பு பண்ணி பார்த்தா ஸ்டெம்பில் பண்ணலாங்க. ஒரு சிங்கிள் போன பாலும் ஒரு சிங்கிள் விட்டு தட்டான்னு பார்த்தா ஃபீல்டு கையில் தெளிவாக பிடிச்சிருக்காருங்க. இங்கே விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு இங்கே ஹரி. பாலோட 4th ஒன். நீ பேட்ஸ்மேனா சிவா ஆன் ஸ்ட்ரைக். உடம்பு விட்டு வெளில போடப்பட்ட பந்து தெளிவாக ஆஸ்டார் அதை கிரவுண்டை விட்டு போயிடுச்சுங்க. 6 இங்கே 5th ஒன் ஃபுல் டாஸ். பின்னாடி ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணிட்டாரு சுப்பையா. சரி போன பால் போன ஆஃப் ஆயிடுச்சு. அதுக்கு இடையில ஒரு 6 பதிவு பண்ணார் சிவா. இந்த முறை டாப் பேட்ச் ஆயிருக்கு. 1 2வது ரன் ரெஸ்ட் பண்ணி ஓடிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். 3 ஓவருக்கு 54 அடிச்சிருக்காங்க ராஜகோபாலபுரம். 3 ஓவருக்கு 54. மேட்சுக்கு 4வது ஓவர் பட மாறி வந்திருக்காரு ஸ்ட்ரைக்கில் மணி. முதல் பந்தே சுற்றிக்கிட்டு பேட்ஸ்மேன் பேட்டில் அடிக்கலைன்னா என்ன தேவையான ரன்னு பைஸில் வந்துடும் அப்படின்னு பார்த்தாரு. ஓட்ட ஸ்டாப்புங்க இங்கே பிகேந்த ஸ்டம்பில். ஸோ பவுண்ட்ரி போயிடும் அப்படின்னு நினச்சேன். நல்ல ஸ்டாப்புங்க. 2 ஓட்டங்கள்
ஃபுல்லாக மருகி வந்து அடிச்சிருக்காரு. கேட்சான்னு பார்த்தா கையிலே போணுச்சு. நல்லதொரு மிஸ் பந்து பண்ணிட்டாங்க வீச்சு. இங்க. ஒரு ஓட்டங்கள் மட்டும். ஒரு சிங்கிள் நல்லதொரு பந்து. நல்லதொரு மட்டும் கேப்ல வீச்சு. போயிருக்கு. 2 ஒன்றே ரன்ஸ் மட்டும் பண்றாங்களா? இரண்டு. விக்கெட்டுக்கு அடிச்சு பார்த்தாரு. விக்கெட்டுக்கான முயற்சி. ஒரு ரன்னை 2வது ரன்னா மாத்திட்டாங்க ஒன்று, இங்க. இரண்டு. சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் லேசியா இருந்தா ஃபீல்டர் மூன்று த்ரோ ரன் பொறுமையா கன்ஃபார்ம் அடிச்சாரு. எடுத்துருவாங்க. அதையும் பார்த்து ஓட்டாரு. 3 ரன் இந்த பால்ல. ஆஸ்டாருங்க. இது கண்டிப்பா தாண்டி ரொம்ப தூரமும் போகும். போயிடுச்சு 6 இங்க. திருப்பி விட பார்த்தாரு விகேந்திர சம்ல. டேரக்ட் ஹிட் அடிக்கலங்க. நல்லதொரு பேக்கப் ஆகாச இருக்காரு. ஒரு ஒரு சிங்கிள். ஓட்டங்கள். லாஸ்ட் ஒன். நல்லதொரு நட்சத்திரம். இன்னும் சில 4 ஓவருக்கு 67 அடிச்சிருக்காங்க. அடுத்த ஓவர் படாகரி. அவருக்கான 2வது ஓவர். ஃபர்ஸ்ட் பால் ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரை பால். அடுத்து ஏக்கர் விட்டே கொடுக்காம நல்லா போட்டிருக்காரு. ஒயிட் கோடு வரைக்கும் இழுத்து ஒரு சிங்கிள். செகண்ட் ஒன் ஃபுல் டாஸ். திருப்பிட்டாருங்க இங்க சிவா. தாண்டி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். Yes, போயிடுச்சு இங்க 6. சூப்பரான ஆரம்பத்தை பண்ணியிருக்காரு சிவா. ஃபுல் டாஸ் நேருக்கு நேர் போயிருக்கு. அங்க ராஜா இருக்காரு ஃபீல்டர். மட்டும் இரண்டு. ராஜா மேக்ஸி ராஜா நல்ல ஸ்டாப் த்ரோ வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு. அதை பார்த்து 2வது ஓட்டாங்க. நேர்த்தியான மட்டை. ஃபோர்த் ஒன் நல்லதொரு மட்டை. கேட்ச் வாய்ப்பா வெட்டு பிடிக்க பார்த்தாரு. கிடக்குமா? பவுண்டரி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நல்லதொரு தடுப்பு பண்ணி சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா. மட்டை வீச்சு. நோ மேன்ஸ் லேண்ட்ல வந்திருக்கு. ஒரு சிங்கிள். லாஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா. ஒன்று. சூப்பர்யா கேட்ச போஸ்டாருங்க இங்க. நல்லதொரு பந்து வீச்சு. விக்கெட்டோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவு கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவில் 79 அடிச்சிருக்காங்க. 80 டார்கெட் ஃபார் பெருங்கொண்டார் விடுதி. இப்படியும் பேட்ஸ்மேனா சேசிங் மாஸ்டர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ முதல் 2 ரவுண்டு மேட்சுமே நல்லா ஆடி கொடுத்துருந்தாங்க சேசிங்கில். மாறி ஸ்ட்ரைக்கிங்கில் நான் சைக்கிளில் சந்தோஷ். முதல் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் சிவா. திருகல் பந்து நல்லா போட்டிருக்காரு. முதல் பந்தே ஒரு லெக்கட்டர் வேரியேஷன் டாட் பால். செகண்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காரு. பேக் டு பேக் முதல் 2 பந்து டாட் பால். தேர்ட் ஒன் இந்த முறை செம்ம ஹைட்டு போயிருக்கு. கேட்சை பிடிக்கிறாங்களா? ஃபீல்டர் பின்னாடியே விரட்டி போனார். பிடிக்க முடியலாங்க. 1 பவுன்ஸில் பவுண்டரியை கிளியர் பண்ணி போயிருக்கு. செகண்ட் இன்னிங்ஸ்க்கான முதல் ரன்னை பதிவு பண்ணுறாரு இங்கே மாறி. எங்களுக்காக ஃபோர்த் ஒன் சுவிட்சு திரும்பி ஆனாரு. ஆனால் ஃபீல்டர் கையில் தான் போகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் நல்லா ஸ்டாப் ரன் உள்ள டாட் பால். பாலோட 5th ஒன் இந்த முறை மறிச்சு ஆஸ்டாருங்க. தெளிவான கனெக்ட் தாண்டி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். யாஸ் ரொம்ப தூரம் போயிருக்கு இங்கே மாறி பேட்டில் இந்த 6. இந்த முறை நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் பட்டு கீழே டாட் பால் டு எந்தி ஓவர். முதல் ஓவருக்கு 10 ரன் அடிச்சிருக்காங்க பெருங்கொண்டார் விடுதி. நீ பேட்ஸ்மேனா இங்கே ஹரி வந்திருக்காரு. விட்டு தட்ட பார்த்தாரு. குயிக்கோடு லோ கேப்டா லென்த்தும் கரெக்டாக வந்திருக்குன்னு சொல்லலாம். டாட் பால் டு எந்தி ஓவர். தேர்ட் ஓவர் போட சிவா வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட போலர் ஃபுல்லாக மறுக்கி வந்து அடிச்சிருக்காரு. அங்கே ஃபர்கான் ஃபீல்டர் கேட்சை பிடிச்ச ஃபீல்டர் தெளிவாக பிடிச்சிட்டாருங்க இங்கே. ஒரு ஓட்டங்கள். ஒரு சிங்கிள். போன பால் ஒரு டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மறுக்கி ஆட பார்த்தாரு. ஒயிட். நெக்ஸ்ட் ஒன் அப்படி ஏக்கர் நல்லா போட்டிருக்காரு. டேரக்ட் ஹிட் வாய்ப்பா கொண்டு போயிட்டே அடிச்சாரு. நீ பேட்ஸ்மேனா இங்கே ராஜா ஃபுல்லாக மறுக்கி வந்தார். ஆனால் டாட் பால். போன பால் ஒரு டாட் பால். லாஸ்ட் ஒன் அகைன் சுவிட்சுக்கிட்டு பேட்டில் பண்ணலங்க. கன்சூட்டியாக 3வது டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு இங்கே சிவா. 4வது ஒரு படம் செந்தில் ஃபர்ஸ்ட் பால் நேருக்கு நேரம் அடிச்சிருக்காரு. பவுலர் பிடிச்சிடலான்னு பார்த்தா எஸ் நல்லா டேக்கன் இங்கே செந்தில். முதல் பந்தே விக்கெட் எடுத்திருக்காரு சீனியர் பவுலர். நேற்று தனது அணியை வெற்றி. நீ பேட்ஸ்மேனா இங்கே விக்கி. மறிச்சு ஆட பார்த்துருக்காரு இங்கே டாட் பால். பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் திருப்பி விட்டுருக்காரு. சிங்கிளாக 2 ரன் பண்ணுறாங்கன்னு பார்த்தா அடுத்த ஆட்டத்தில் களம் இறங்க 2வது ரன் ஓட்டாங்க இங்கே பாஸா. நெக்ஸ்ட் ஒன் உடம்புல போட்டுருக்கு. அதே பற்றி ஒரு சிங்கிளாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இங்கே. இதோ நெக்ஸ்ட் ஒன் தெரிஞ்சு போயிருக்கு. பாலோட நெக்ஸ்ட் ஒன்
இந்த முறை ஹைட் போயிருக்கு. டிஸ்டன்ஸ் இருக்கா 6. ஓவருக்கு 33 அடிச்சிருக்காங்க பெருங்கொண்டான் விடுதி. முதல் பந்தே ஒரு டாட் பால். செகண்ட் ஒன் அகைன் டாட் பால். பேக் டு பேக் 2 டாட் பால். பாலோட தேர்ட் ஒன் மறிச்சு அடிச்சிருக்காரு. 1-2 ரன் பண்ணுறாங்களான்னு பார்த்தா சிங்கிள் நினைக்கிறேன். பாலோட ஃபோர்த் ஒன் டாட் பால். பாலோட ஃபிஃப்த் ஒன் அகைன் ஒரு டாட் பால். லாஸ்ட் ஒன் அகைன் நல்லது அடிச்சா மட்டும் டாட் பால். இதோட மேட்ச் முடிவுக்கு